துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. சென்ற பதிவில் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து எந்தெந்த இடத்தில் சந்திரன் இருக்கிறதோ அதற்குரிய பலன்களை பார்த்தோம். இப்போது நமது ராசியிலிருந்து செவ்வாய் என்ற கோள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்குரிய பலன்களை பார்ப்போம். பொதுவாக நமது ராசிக்கு சந்திரன் என்ற நமது ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் வரும்பொழுது சுபமான பலன்களை கொடுப்பார். மற்ற ஸ்தானங்களில் வரும்போது சில அசுப பலன்களையும் அளிக்க தவறுவதில்லை. மிதுனம், கன்னி போன்ற இடங்களில் வரும்பொழுது, கடகம் போன்ற நீச்ச ஸ்தானத்தில் வரும்பொழுதும் அந்த ஜாதகருக்கு பலவித கஷ்டங்கள் ஏற்படுவதை அனுபவபூர்வமாக நாம் காணலாம். 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வரும்பொழுதும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்கின்றன. அதெல்லாம் எப்படி என்பதை கீழே காண்போம். ஜென்ம ராசியான சந்திரன் இருக்கும் இடத்தில் செவ்வாயும் இருந்தால், அதாவது சந்திரன் இருக்கும் முதல் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பலன்கள் உடலில் அடிக்கடி அடிபடுவதும் காயங்கள் ஏற்படுவதும் உண்டாகும். வழக்கு பிரச்சனைகள் அதிக அளவு கஷ்ட நஷ்டத்தை தரலாம். காரிய நாசம், பொருள் விரயம், அலைச்சல் போன்றவைகளை ஏற்படுத்தும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது ஏமாற்றத்திற்கு ஆளாக நேரிடும். கல்வியில் தடைகள் கூட ஏற்படும். கைப்பொருள் கரையும். நமது பேச்சே நமக்கு தீயதை தரும். முன்கோபம் அதிகரிக்கும். நமது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது செய்தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம், ஆதாயம், லாபம் ஏற்படும். தலைமை பதவி கூட கிடைக்கும். வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் அபிவிருத்தி ஏற்படும். பாராட்டுகளும் பட்டம் பெறும் பாக்கியமும் உண்டாகும். அசாத்தியமான துணிவும் தைரியமும் கூட இருக்கும். நமது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது கோச்சாரகதியில் வரும்போது மார்பு வலி, வயிறு கோளாறுகள் கூட தோன்றும். எதிலும் தோல்வி ஏற்படும். பல முயன்றும் அதில் வெற்றி கிடைப்பது அரிது. அரசாங்க ஆதரவு குறையும். வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட சொத்துகளிலும் வண்டி வாகனாதிபதியிலும் அதிக செலவு கூட ஏற்படும். செவ்வாய் நமது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது வரும்போது புத்திரியர்களுக்கு பீடை தோஷம் காட்டும். அதாவது நமது குழந்தைகளுக்கு அசௌகரியம் ஏற்படும். வண்டி வாகனங்களால் காயம் ஏற்படும். கைப்பொருள் திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் குழப்பம், நோய் போன்ற அசுப பலன்கள் கூட நடைபெறும். செவ்வாய் நமது ராசிக்கு 6ஆவது இடத்தில் வரும்போது பிணி நோய்கள் அகலும். பகைவர்களை வெல்லும் திறமை கூட உண்டாகும். பொருள் வரவு, கௌரவம், சிறப்படையில் போன்ற சுப பலன்கள் நடைபெறும். எடுத்த காரியத்தில் அடுத்து வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை நமது ராசியிலிருந்து 1 முதல் 6ஆவது இடம் வரை உள்ள செவ்வாயின் பலன்களை பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது என்னென்ன பலன்கள் வரும் என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.